கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இறைவார்த்தையானது நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். மிகவும் அழகாக இந்த வசனத்தில் நாம் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தரின் நாமமே பலத்த துருகம் என்று சொல்லி இன்றைக்கு அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க பெரிய ஒரு நம்பிக்கையாக, ஒரு அரணா, ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறது பல காரியங்களை நினைக்கிறார்கள். நமக்கு நல்ல வசதியான ஒரு வீடு, நல்ல பங்களா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் யாரும் உள்ளே நுழைய முடியாது, அதுக்கு முன்னால் வாட்ச்மேன் எல்லாம் போட்டு இருக்குது, அது எனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு துருகமாக நினைக்கிறார்கள். அதே போல் நம் நாட்டை சுற்றிலும் நல்ல படை வீரர்கள் அது மாதிரி இருக்கிறது. அப்புறம் எனக்கு நல்ல பண பலம் இருக்குது, அது எனக்கு யாரும் அசைக்க முடியாது, எனக்கு நல்ல மனிதர்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொன்றுலேயும் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எனக்கு அது பெரிய ஒரு பலம், எனக்கு அது துருகம், என்னை அது பாதுகாக்கும், எந்த சூழ்நிலை கண்டு எவ்வளோ எப்பேற்பட்டவங்க யார் எனக்கு எதிராக வந்தாலும் நான் பயப்பட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் அநேகர் சொல்வதுண்டு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு எது பலத்த துருகமாக இருக்குதாமா? கர்த்தரின் நாமம், அவருடைய நாமமே நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. ஆகவே என்ன சொல்லியிருக்குதுன்னா, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ யெகோவா ராஃபா அப்படிங்கிற கர்த்தருடைய நாமம், அது என்னது? நம்ம சுகம் தரும் தெய்வம் அப்படின்னு சொல்லி. யெகோவா ஈரே, நீர் என்னை காண்கிறவர். அப்படி யெகோவா ஷாலோம், நீர் எனக்கு சமாதானத்தை தருகிறவர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறவர். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்ரோயி, எல்ஷடாய், சர்வ வல்லவர் என்று சொல்லி அவருடைய நாமத்திற்கு நிறையா அர்த்தங்கள் உண்டு. அப்போது பொருள் பதிந்த அந்த நாமத்திற்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ளும்போது, அந்த செட்டைகளுக்குள்ளாக நாம் வந்து விடும்போது நம்ம எப்படி இருக்கிறோமா? நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய காரியங்கள், அவருடைய வசனத்தின்படி, அந்த இறைவார்த்தையின்படி நாம் வாழும்போது நாம் இந்த உலகத்தில் நீதிமான்களாக மாறுகிறோம். அப்போ நீதிமான்கள் என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் குற்றம், குறைகள், கரைகள், எல்லா விதமான பாவமான காரியங்கள், பாவங்கள்லாம், இந்த மிருகத்தனமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கு நடுவே நாம் ஒரு நல்ல ஒரு பிழையற்ற ஒருத்தர், நம்மை குற்றம் காணாத ஒரு வாழ்க்கை, சுத்தமான ஒரு வாழ்க்கை, மாயமற்ற ஒரு வாழ்க்கை, அது வாழும்போது அவர்களைத்தான் நாம் நீதிமான் என்று சொல்லுவோம். அப்போ நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்றால் அதற்குள்ளாக வருகிறவர்களுக்கு எந்த விதமான சுகவீனமும் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மனதில் ஏற்படக்கூடிய வியாதியோ, அல்லது சரீரத்தில் ஏற்படக்கூடிய வியாதியோ, அல்லது ஆத்துமத்தில் ஏற்படக்கூடிய வியாதியோ எதுவும் அவர்களுக்கு வராது. ஏன்னா சுகமாக இருப்பான் என்று சொல்லும்போது நோய்வாய்ப்பட்ட ஒரு சூழ்நிலை மட்டும் இதில் சொல்லப்படவில்லை. சரீரப்பிரமான வியாதியை, சரீரப்பிரமாக கிடைக்கக்கூடிய சுகத்தை மட்டும் சொல்லவில்லை. நம்ம ஆன்மா சுகமாக இருக்க வேண்டும், நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களும் சுகமாக இருக்க வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தோடு பலத்தோடு நாம் இருக்கும்போது மாத்திரமே நாம் ஒரு நல்ல ஒரு சுகஜீவியாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆகவே அருமையான தம்பி தங்கச்சி, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மட்டும் நாம் பலத்த துருகமாக கொள்ளுவோம். அது வேறு எதுவுமே, எல்லாமே அழிந்து போகக்கூடியது, எல்லாமே நிலையற்றது. அவருடைய நாமம் மட்டுமே உயர்ந்தது, அவருடைய நாமம் மட்டுமே நமக்கு பலத்த பாதுகாப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை தேற்றுவேன், ஆற்றுவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நமக்கு போதுமானவர், புகலிடமானவர், பள்ளத்தாக்கின் லீலி, சாரோனின் ரோஜா என்று சொல்லி அவருக்கு பல வகையான பெயர்கள் உண்டு. போஷிப்பவர், பாதுகாப்பவர், நம்மை மேய்ப்பவர், மீட்டவர், இது மாதிரி நிறையா பெயர்கள் உண்டு. அப்போது இந்த நாமத்திற்குள்ளாக நாம் வந்து விடும்போது நாம் எப்படி இருப்போமா? சுகமாக இருப்போம். அதுக்கு எப்படி சொல்லியிருக்குது? அதற்குள் எப்படி வரணுமா நீதிமான்? ஓடி
இப்போதே காலங்கள் மிகவும் சமயமாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த கிருபையின் காலம் எடுபட்டு போகிறதுக்கு முன்பாக நான் இந்த நீதிமான் என்ன செய்யணும்? அந்த பலத்தை துருவத்துக்குள்ளாக ஓடி போய் தப்பிச்சுக்கணும், ஓடி போய் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். சர்வ வல்லவருடைய செட்டைகளுக்குள்ளாக அடைக்கலமாக வந்த ரூத் அக்காவுக்கு என்னாச்சு? நிறைவான பலன். பார்த்தீங்களா? அதே போல் மல்கியா தீர்ச்சும் பார்க்குறோம், அவருடைய செட்டைகளுக்குள்ளாக வந்த அவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவரே இப்போ அப்படி தான் நம்மளுக்கு சொல்கிறார். பார்த்தீங்களா? பலத்த துருகம், நீ வந்துரு மகனே, வருத்தப்பட்டு என்ன உனக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, நீ இருக்கிறபடியே வா, நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், உன்னோட பாவங்களெல்லாம் கழுவுவேன், உன்னை வச்சுருக்குவேன், நீதிமானாகவே கடைசி வரைக்கும் உன்னை நான் காப்பாற்றுறதுக்கு நான் போதுமானவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நாம் வேறு எதையும் நம்ம பெரிதாக கருதாமல் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே எல்லா நேரத்திலும் உயர்த்தி பிடிக்க வேண்டும், அவரே உயர்த்த வேண்டும், அவரையே மகிமைப்படுத்த வேண்டும். அப்போது நம்ம வாழ்க்கை சுகமாக இருக்கும். எங்களை மிகவும் நேசுகள் நிறுத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்முடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. நாங்கள் அவர்களோடி சுகமாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவ்வாறு எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே, ஆமேன்.